தவிர்க்க வேற வழியின்றி தவித்துக் கொண்டிருந்தார் ஓபிஎஸ். அவரால் வேறு வழி இல்லை என்றால், ஒரு பக்கம் அவர் நம்பியிருந்த பாஜகவும் அவர் கைவிட்டது, அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதிமுகவும் கைவிட்டது. அவர் அரசியலை விட்டு ஒதுங்கி விடுவார், ஓய்வெடுத்து விடுவார். அரசியல் அவர் மிகப்பெரிய உயரத்தை தொட்டு விட்டால் இனி அவர் மாற்றுக் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பே இல்லை என்று, சாத்தியக்கூறுகளே இல்லை என்று சொல்லப்பட்ட வழியில் அந்த விமர்சனங்கள் எல்லாம் பொய்யாக்கும் வகையிலும், அந்த கேள்விகள் எல்லாம் உடைத்து நொறுக்கும் வகையிலும் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்நாளெல்லாம் அம்மாவின் விசுவாசி, அம்மாவின் விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டனாகவும் இப்போதும் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன், என் உயிர் உள்ளவரை அதிமுக தொண்டனாக இருப்பேன் என்று மேடைதோறும் சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் தன் வாழ்நாளெல்லாம் அதிமுகவினுடைய விசுவாசி என்று சொல்லி தெரிந்த ஓபிஎஸ் அவர்கள் தன்னை பதவிக்காக திமுகவில் தஞ்சமடைந்திருக்கிறார். குறிப்பாக போடி ஒரு தொகுதியை தவிர திமுக சார்பில் அவருக்கு குறுவதற்கான வாய்ப்பை என்று சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தை தான் இன்று காலை நடந்தது. போடி ஒரு தொகுதி மட்டும்தான் அவருக்கு தர முடியும் என்றும், அதை தவிர மீதம் இருக்கக்கூடிய தொகுதியில் ஏதும் அவருக்கு தருவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் சார்பில் 3 தொகுதிகளாக தங்களுக்கு வேண்டும், முதற்கட்டமாக 6 தொகுதிகளை கேட்ட அவர்கள் 3 தொகுதிகளாக தங்களுக்கு வேண்டும் என்றும், தன் மகனை இளைஞனுடைய பொறுப்பாளராக போட வேண்டும், அதாவது உதயநிதிக்கு அடுத்தபடியாக தற்போது இருக்கக்கூடிய இளைஞரணி துணை செயலாளர் 7 பேரோடு ஒருவராக போட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. 3 தொகுதிகளில் 2 தொகுதிகள் குறித்து அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். போடி ஒரு தொகுதியை தவிர, போடி ஒரு தொகுதி மட்டுமே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அதை தவிர மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் பற்றி நாம் பேசிக் கொள்ளலாம் என்று திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் அவர் இணைந்தாலும் திமுகவில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை அவர் எப்படி சமாளிப்பார், திமுக அவரை எப்படி பயன்படுத்தப் போகிறது, திமுகவை அவர் எப்படி பயன்படுத்துவார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு 1 மாதங்கள் கூட இல்லாத நிலையில் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் தன் மகனுடன் மற்றும் உசிலம்பட்டியினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனுடன் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே உசிலம்பட்டியில் 2 பேர் கடுமையாக போட்டியிடுகிறார்கள். திமுகவுடைய சார்பில் 2 போட்டியாளர்கள் கடுமையாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது ஐயப்பனுடைய வருகை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் 2011, 16, 21 தேர்தலில் கோடிநாயக்கன் ஊரில் சட்டமன்ற உறுப்பினராக இன்று வெற்றி பெற்றவர். கடந்த ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்திலிருந்து 2வது இடத்தில் பெற்றார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தற்போது திமுகவில் தன்னை